அனைவருக்கும் வணக்கம். மொதல் யூனிட்டில் 7வது பயிற்சி கணக்கை பார்க்குறோம். 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை ரூபாய் 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. விவரங்கள் கொடுத்துருக்கு. நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கணக்கு முடியல இன்னும். அந்த அட்டவணைக்கு கீழே விவரங்களுக்கு கீழவும் இன்னும் அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக ரூபாய் 30,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000. அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். அதாவது இந்த கணக்கில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு தொடக்க முதல் 1,20,000 கொடுத்துட்டாங்க. இறுதி முதல் கொடுக்கல. இறுதி முதல் கொடுக்காம இறுதி விவரங்களை கொடுத்துட்டுருக்குறாங்க. இறுதி விவரங்களை கொடுத்துட்டதுனால நாம் அந்த இறுதி விவரங்களை பயன்படுத்தி நிலையறிக்கை போட்டு இறுதி முதலை நாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எடுப்பு கொடுத்துருக்குறாங்க, கூடுதல் முதல் அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இந்த கணக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நிலையறிக்கை போட்டு லாப நட்ட அறிக்கையை கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கில் நிலையறிக்கை எதை தரப்போகுது அப்படின்னா, இறுதி விவரங்கள் இருக்கிறதுனால இறுதி முதலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம நிலையறிக்கை போட போகிறோம். இப்போ படிவத்துக்கு வருவோம். நமக்கு தெரியும், எப்படி தெரியும், இறுதி விவரங்களை வச்சு இறுதி நிலையறிக்கை தயார் பண்ணோம்னா நமக்கு இறுதி முதல் அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரி, நமக்கு தெரிஞ்ச விவரங்களை வச்சு லாப நட்ட அறிக்கையும் ஃபர்ஸ்டே கொஞ்சம் எழுதி வச்சுக்குவோம். தொடக்க முதல் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்கு, இறுதி முதல். இந்த இறுதி முதல் அப்படின்றத தான் இந்த நிலையறிக்கை மூலமா நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு வர விடையை எடுத்து இந்த இறுதி முதல்ல எழுதுவோம். எடுப்பு கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி லாபமா நட்டமான்னு கண்டுபிடிச்சி விடையை எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கை பார்க்க போறோம். கணக்கில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு இருக்கு. வங்கி மேல்வரை பற்று 50,000 இருக்கு. அந்த வங்கி மேல்வரை பற்று 50,000 என்பது பொறுப்பு. பொறுப்புல 50,000 எழுதுறேன். 50,000. அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, கடனாளிகள். கடனாளிகள் அப்படின்னா என்னுடைய சொத்து. சொத்துகள் பக்கம் 1,80,000 எழுதுறேன். 1,80,000. அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. ரொக்கம் பெறுவதற்கு உண்டான மாற்றுச்சீட்டுன்னு அர்த்தம். அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படின்றது சொத்து. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000. 70,000 எழுதுறேன். அடுத்தது கணினி 30,000, இயந்திரம் 3 லட்சம். ரெண்டுமே சொத்து தான். கணினி 30,000, கணினி 30,000, இயந்திரம் 3 லட்சம். இயந்திரம் 3 லட்சம், அதையும் எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்குது, இயந்திரத்துக்கு அப்புறம் சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 1,60,000. அது ஒரு சொத்து. சரக்கிருப்பு 1,60,000, அதையும் எழுதிட்டேன். அடுத்தது கேள்வியில் கடனீந்தோர் 90,000 இருக்கு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000 இருக்கு. கடனீந்தோர் 90,000 எழுதுறேன். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ, 2,40,000. 2,40,000 எழுதுறேன். 2,40,000 அதையும் எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்ன இருக்கு கணக்கில்,
கை ரொக்கம் 60,000 இருக்கு. கை ரொக்கம் அப்படின்றது 60,000 இருக்கு. அதையும் எழுதிக்கிறேன். கை ரொக்கம் 60,000. கை ரொக்கம் 60,000த்தையும் நான் எழுதிட்டேன். சரி, இப்போ இன்னும் எனக்கு என்னென்ன தகவல்கள் இருக்கு? அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக ரூபாய் 30,000 எடுத்துக்கொண்டார். பார்க்குறேன். எடுப்பு எவ்வளவு கொடுத்துன்னு இருக்கு? 30,000. அதையும் எழுதிக்கிறேன். அடுத்தது கூடுதல் முதல் 40,000 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கில் கூடுதல் முதல் 40,000 அப்படின்னு கொடுத்துன்னு இருக்கு. அதையும் எழுதிக்கிறேன். அடுத்தது பாருங்க, எடுத்த உடனே 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அப்ப தொடக்க முதல் 1,20,000 அர்த்தம். 1,20,000 அதையும் எழுதிக்கிறேன். எனக்கு இங்க இறுதி முதல் நான் நிலையறிக்கை மூலம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த இறுதி முதல் கண்டுபிடிப்பதற்கான நிலையறிக்கை படிவம் இருக்கு. இங்க வலது பக்கம் உள்ள சொத்துகளினுடைய மதிப்பை எல்லாத்தையும் கூட்டின அப்படின்னா எனக்கு 8 லட்சம் கிடைக்குது. எனக்கு 8 லட்சம் கிடைக்குது. அதே போல இடது பக்கம் உள்ள பொறுப்புகளினுடைய மதிப்பை கூட்டின அப்படின்னா எனக்கு 3,80,000 கிடைக்குது. எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வரணும்? 8 லட்சம் தான் வரணும். அந்த 3,80,000 8 லட்சத்துல இருந்து கழிச்சா எனக்கு 4,20,000 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல 4,20,000 என்று எழுத வேண்டும். இந்த 4,20,000 அப்படின்றது என்ன? முதல். என்ன முதல்? இறுதி முதல். அப்போ இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கிறது இறுதி முதல். இந்த இறுதி முதல் 4,20,000 இருக்கு இல்லைங்களா? இத லாப நட்ட அறிக்கையில நான் பயன்படுத்த போறேன். தொடக்க முதல் ஏற்கனவே கணக்கில் கொடுத்துட்டு இருக்கு. கூடுதல் முதல் ஏற்கனவே கொடுத்துருக்கு, என்ட்ரி போட்டிருக்கேன். எடுப்பு 30,000 கொடுத்துருக்கு. நான் கண்டுபிடிச்ச இறுதி முதல் எவ்வளோ? 4,20,000 தானே இறுதி முதல். இந்த 4,20,000 லாப நட்ட அறிக்கையில எழுதுறேன். இறுதி முதல் 4,20,000. லாப நட்ட அறிக்கையில நான் என்ன பண்ணுவேன்? இடது பக்கம் இருக்கிறத கூட்டுவேன், வலது பக்கம் இருக்கிறத கூட்டுவேன். அப்படி கூட்டும்போது எது பெருசா இருக்கோ அதை தான் 2 பக்கமும் எழுதுவேன். இங்க வலது பக்கம் இருக்கிறத கூட்டினா 4,50,000 கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிறத கூட்டினா 1,60,000 தான் கிடைக்குது. அப்போ நான் 4,50,000 எழுதுவேன். 2 பக்கமும் 4,50,000 எழுதுறேன். அதே போல 4,50,000 இங்க கூடுதல் மதிப்பா எழுதுறேன். 1,20,000 40,000 கூட்டினா கிடைக்கிற 1,60,000 4,50,000 கழிச்சா எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த இடத்துல 2,90,000. இந்த 2,90,000 என்ன? லாபம். லாபம் கிடைத்தால் நட்டம் என்று ஒன்று கிடைக்க வாய்ப்பு இல்லை. லாபம் ரூபாய் 2,90,000 கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி கணக்கு தான் 5 மார்க்கில் கேட்பாங்க.